Welcome to Row Mathematics channels. Now discuss about exercise 4.5. Question number 9. Ada 4 sums irukku. First sum paakapom. Ela first sum parunga. இந்த மாதிரி இருக்குங்களா? ஓகே. அப்ப என்ன பண்ணனும்னா இந்த பிளஸ் டேமா அந்தாண்ட கொண்டு போய் எடுத்து அப்ப என்ன வரும் பாருங்க sin inverse 5/x is equal to 5/2 minus sin inverse 12/x. இப்போ இத எப்படி ரைட் பண்ணிக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா sin inverse of x plus cos inverse of x is equal to 5/2 is a result. ஓகேங்களா? அப்ப இந்த டேர்ம் வந்தானே எடுத்துறோம்னா 5/2 minus sin inverse of x. அப்ப அது மாதிரி இருந்தா அப்படியே எழுதிக்கலாம் cos inverse of x. அப்ப இதுக்கு பதிலா நான் என்ன எழுதிக்கிறேன் cos inverse of x. x means 12/x. x ங்கிறதுல இங்க என்ன இருக்குன்னா 12/x பிரதிக்கும். அப்ப அப்படியே எழுதலாம் sin inverse 5/x is equal to இதுக்கு பதிலா என்ன எழுதிக்கலாம் cos inverse 12/x அப்படினா let sin inverse 5/x cos inverse 12/x is equal to ஏதோ ஒரு வேல்யூ கம்பேர் பண்ணிங்க ஆல்பா அப்படினு எடுத்துக்கலாமா அப்ப அப்படியே இந்த ஆல்பா தனியா செப்பரேட் பண்ணிக்கோ that implies sin inverse 5/x is equal to alpha ஐமீங்க cos inverse 12/x is equal to alpha. அப்ப என்ன பண்றேன்னா இந்த sin inverse cos inverse அந்த நடந்துரும் அதுவே இதுதான். அப்ப அப்படியே எழுதிக்கலாம் sin alpha cos alpha அப்படியே டைப் பண்ணி எழுதியோ sin alpha is equal to 5/x அதுவே அதான் நடந்துரும்னா cos alpha is equal to 12/x. இதுக்கு இது ரெண்டுத்துக்கு ரிலேஷன் நமக்கு இந்த ரெண்டு ஸ்கொயர் பண்ண ஆட் பண்ணா வேல்யூ 1 cos square theta plus sin square theta is equal to 1 அத ஃபாலோ பண்ணி ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாமா இப்போ ஈக்குவேஷன் 1 ஸ்கொயர் பண்ணிக்கோ 2 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணு அப்ப sin square alpha plus cos square alpha is equal to 25 by x square plus the square பண்ணா 144 by x square இதோட வேல்யூ 1 போடுங்க இதோட x போடுறதோ x square இத ஆட் பண்ணீங்கன்னா 169 நீ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி x square 169 அப்படியே ரூட் எடுத்ததோ x is equal to plus or minus 30 here x is equal to 30 and x is equal to minus 13 is not possible அப்படினது ஓகேங்களா இது இப்போ வேற மாதிரி போடலாம் சொல்லி கொடுத்துறேன் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போடுறேன் இது அதை விட இது பெஸ்டா இருக்கு உண்மையே கிடையாது ரெண்டு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா வேல்யூ வரும் அப்ப இத ரெடியூஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வெரி ஈஸி அடுத்து செகண்ட் ஒன் பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 tan inverse x is equal to cos inverse of 1 minus a square by 1 plus a square minus cos inverse of 1 minus b square by 1 plus b square. இது பார்த்த உடனே ஒண்ணு கிடையாது இங்க cos ஃபார்ம் இருக்கு cos inverse அப்ப உள்ள cos வர்ற மாதிரி இருக்கு அதுக்கு cos வர அதே சேம் டைம் இங்க tan இருக்கு அப்ப cos in terms of tan அப்படினு யூஸ் பண்ணிக்கலாம் cos வந்து tan ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதுவோம் 11th ஸ்டாண்டர்ட்ல cos tan ஃபார்முலா எழுத சொல்லி கொடுத்தோம்ல அது அப்ப இந்த இடத்துல பாருங்க 1 minus tan square இது ஒரு θ 1 plus tan square θ அப்ப என்ன cos 2 θ ஃபார்முலா படிச்சிருக்கோமா வருங்களா எப்படி எழுதுவீங்க cos 2a is equal to 1 minus tan square a divided by 1 plus tan square a the formula அப்ப இத ஃபாலோ பண்ணி அப்ப எப்படி வரும் பாருங்க 2
tan inverse of x is equal to cos inverse of என்ன எடுக்க போறோம் அப்படின்னா இந்த a க்கு பதிலா tan a அப்படினா tan alpha இதோ ஒன்னு எடுத்து அதை எழுதிட்டு அப்படியே எழுதிக்கலாம். Let alpha is equal to a is equal to tan alpha அப்படின்னு அப்ப alpha யூஸ் பண்ணா வருதுங்க. அதே மாதிரி b is equal to tan beta அப்படின்னு இந்த tan இந்த வந்து ஆல்பானா tan inverse of அதுவும் என்ன எழுதிங்க tan inverse a is equal to alpha comma tan inverse b is equal to beta அப்ப அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல அதனால இப்போ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி 2 tan inverse x is equal to cos inverse of இதுபோல 1 minus tan square alpha 1 plus tan square alpha minus இங்க என்ன எழுதினா cos inverse of 1 minus tan square beta 1 plus tan square beta ஓகேங்களா. சரி அப்ப 2 tan inverse அப்ப இதுக்குள்ள என்ன எழுதிக்கலாம் cos inverse of இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி cos 2 alpha minus cos inverse of இதுக்குள்ள இந்த ஃபார்முலா இங்க பீட்டா இருக்கு அப்ப எப்படி எழுதினா cos 2 beta இந்த cos inverse cos கேன்சல் ஆயிடும். அத வந்து ரைட் பண்ணிட்டீங்கன்னா 2 tan alpha 2 tan inverse x 2 tan inverse x இதோட கேன்சல் ஆயினா 2 alpha minus 2 beta அப்படினு வந்துருங்களா. இந்த cosம் cos inverse கேன்சல் ஆயினா 2 alpha 2 beta சென்டர்ல மைனஸ் வரும். ஓகேங்களா. ரைட் both side divided by 2 but tan inverse x is equal to alpha minus beta. Already you have alpha tan inverse of a very beta tan inverse of b இதுக்கு ஃபார்முலா தெரியும் tan inverse of x minus tan inverse of x னா எப்படி எழுதுங்க tan inverse of x minus tan inverse of y னா tan inverse of x minus y divided by 1 plus xy எழுதுமா அந்த ஃபார்முலா எழுதி அப்ப tan inverse of a minus b divided by 1 plus ab here tan inverse அப்ப ரெண்டு சைடு tan inverse கேன்சல் பண்ணிட்டீனா that implies x is equal to a minus b 1 plus ab. Third substitution என்ன பார்க்கறோம்ங்க third substitution 2 tan inverse of cos x is equal to tan inverse 2 into cosecant x ஒண்ணு கிடையாது இந்த 2 tan inverse ஓட உடைச்சிக்கோ எப்படி எழுதிக்கலாம்னா tan inverse of cos x plus tan inverse of cos x tan inverse of 2 into cosecant x இப்போ பாருங்க இந்த ஃபார்முலா tan inverse of x plus tan inverse of y அந்த ஃபார்முலா அப்ப எப்படி எழுதலாம் tan inverse of x plus y அது tan inverse of x tan inverse of y அப்படினா ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்ல அப்ப ரெண்டுமே நமக்கு cos x தான் அப்ப 1 minus xy அப்ப cos into cos cos square is equal to tan inverse of 2 cosecant x அப்ப இது போல sin square னு எழுதிக்கலாம்ல இது ரெண்டையும் ஆட் பண்ணா 2 cos x அப்ப tan inverse of 2 cos x divided by sin square x is equal to tan inverse of 2 cosecant x இந்த tan inverse cancel பண்ணி இத அப்படியே எழுதிக்கலாம் 2
cos x by sin square x is equal to 2 cosecant x. The 2 cancel பண்ணியோ the cos by sin அப்படியே எழுதிங்க cos x by sin square x is equal to the cosecant x 1 by sin x னு எழுதியோ ஒரு sin x இது ஒன்னு கேன்சல் ஆயிடும் அப்ப பேலன்ஸ் என்ன ஆகும்னா cos x by sin x is equal to 1 cos by sin னா cot x is equal to 1 அப்ப x is equal to cot inverse of 1 அப்ப x is equal to pi by 4 ஓகேங்களா நம்ம வெரி ஈஸி சம் ஒண்ணுமே கிடையாது நெக்ஸ்ட் பார்க்க போறோம் அப்ப cot inverse x minus cot inverse of x plus 2 is equal to pi by 12 இது அப்படியே tan inverse அப்படியே மாத்திக்கோ அப்ப tan inverse அப்படினா என்ன இந்த x அப்படியே ரெசிப்ரோக்கல் போடு 1 by x அதே இந்த cot அப்படியே எழுதினா tan inverse 1 by x plus 2 அப்படினு எழுதினா pi by 2 இப்போ ஃபார்முலா tan inverse of x minus tan inverse of y ஃபார்முலா தெரியுமல அப்ப எப்படி எழுதினா tan inverse of x minus y divided by 1 plus xy xy னா நான் இது x இது y அப்படினு அசம்ப்ஷன் ஆகும் pi by 12 இது tan inverse அதான் எடுத்து போடுங்க இது அப்படியே எல்சிஎம் எடுத்து இதை இங்க மல்டிப்ளை பண்ணி x plus 2 minus x ஓகேங்களா divided by இத மல்டிப்ளை பண்ணி x into x plus 2 அப்படியே எல்சிஎம் எடுத்துக்கோ இது அப்படியே என்ன இத மல்டிப்ளை பண்ணா x plus 2 minus x divided by x into x plus 2 ஓகேங்களா whole divided by அதே மாதிரி இங்க 1 into 1 அப்படினா 1 தான் அப்ப x into x plus 2 இங்க tan pi by 12 இப்ப tan pi by 12 அப்ப இத அப்படியே எழுதிக்கலாம் பாருங்க இது எல்சிஎம் எடுத்துக்கோ இந்த x உம் கேன்சல் ஆயிடுமா அப்ப 2 divided by x into x plus 2 divided by இதை இங்க எல்சிஎம் எடுத்துக்கோ x into x plus 2 plus 1 divided by x into x plus 2 ஓகேங்களா இந்த எல்சிஎம் எடுத்துக்கீங்க அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க இந்த பை ஒண்ணு ரேடியன்ல டிகிரில மாத்தீங்க அது அப்படியே எழுதிக்கலாம்னா 180 degree by 2 இதுவும் கேன்சல் ஆயிடும் அப்ப 2 divided by இது உள்ள மல்டிப்ளை பண்ணா x square plus 2x plus 1 இது கேன்சல் பண்ணீங்கன்னா tan 50 degree அப்படினாதீங்களாமா சார் இது கூட a square plus 2ab plus b square அந்த ஃபார்மட் என்னன்னா x plus 1 whole square அப்படியே ரைட் பண்ணியோ இத உடைச்சு எழுதியோ tan எப்படி உடைக்க போறோம்னா இதுல ஒரு 30 டிகிரி ஆட் பண்ணா 45 minus 30 degree அப்ப இதெல்லாம் நாமளே இப்ப படிச்சிருக்கோம் tan of alpha minus beta அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்ப x plus 1 whole square இது உடைச்சியோ tan 45 minus tan 30 degree divided by 1 plus tan 45 tan 30 degree so 2 divided by x plus 1 whole square இதோட வேல்யூ 1 இதோட வேல்யூ 1 by root 3 ஓகே இதோட அப்படியே எழுதிங்க இதோட வேல்யூ 1 இதோட வேல்யூ 1 by root 3 1 into 1 by root 3 1 by root 3 இது அப்படியே எல்சிஎம் எடுத்துக்கோ x plus 1 whole square எல்சிஎம் எடுத்தனா root 3 minus 1 divided by root 3 அதே மாதிரி எல்சிஎம் எடுத்துக்கோ root 3 plus 1 divided by root 3 root 3 cancel ஆயிடும்
அப்போ இங்கே என்ன இருக்குன்னா 2 divided by x plus 1 whole square. LHS அப்படியே எழுதியோ இங்கே என்ன இருக்குங்க √3 minus 1 divided by √3 plus 1. நல்லா எய்ம் பண்ணணும். எய்ம் x வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்க என்ன இருக்கும் ஹோல் ஸ்கொயர். அதே ஃபார்முலால இந்த ஸ்கொயர் பண்ணினா நமக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இது என்ன நம்பர் √3 plus 1. அதால மேல இங்க மல்டிப்ளை பண்ணா உனக்கு இந்த 2 கேன்சல் ஆகும். எப்படி தெரியுதுல? √3 ஸ்கொயர் பண்ணா 3 1 ஸ்கொயர் பண்ணா 1 3 1 போயிடுச்சுனா 2. அப்ப ஈஸியா வரும். இதான் ஐடியா. இந்த இடத்துல மிஸ்டேக் பண்றாங்க. இங்க ஹோல் ஸ்கொயர் பண்ணல அப்ப இங்க ஹோல் ஸ்கொயர்னா ஈஸியா இருக்கும். அப்ப 2 divided by x plus 1 whole square √3 minus 1 √3 plus 1. அப்ப இந்த நம்பரா மேல இங்க மல்டிப்ளை பண்ணி எப்பவுமே நம்ம கான்ஜுகேட் என்ன பண்ணுவோம் டினாமினேட்டர் யூஸ் பண்ணி எடுக்கோம்ல இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். a plus b into a minus b. a square minus b square. √3 square minus 1 square. √3 plus 1 whole square. அப்ப சொன்னா வந்து பாருங்க 2 x plus 1 whole square is equal to √3 square பண்ணா 3 minus 1 plus 1 whole square. இங்க 3 minus 1 னா 2 போடுங்க. So 2 by x plus 1 whole square is equal to 2. √3 plus 1 whole square. The 2 cancel. அப்படியே reciprocal பண்ணியோ x plus 1 whole square is equal to √3 plus 1 whole square. ठीक है? Taking square root on both sides. அப்ப square eliminate ஆயிடும். x plus 1 is equal to √3 plus 1. The plus 1 cancel பண்ணியோ x is equal to √3. Okay? Very easy sum, very important sums this sum. ஓகேங்களா? கண்டிப்பா 5 மார்க் இதுல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த இதே क्वेश्चन இன்னும் வேற டைப்லயும் வர்க் பண்ணலாம். ஓகேங்களா? trigonometry inverse trigonometry எப்பவுமே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றது தான் இருக்கு. எதை வேணா யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஓகேங்களா? ரைட். சோ ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.